வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நம்ம ஊரில் முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய சண்டை அப்படின்றது பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்குது. நம்ம ஊர் மட்டும் கிடையாது, இந்தியாவில் சில மாநிலங்களில் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் நிலவிக்கிட்டு இருக்குது. நம்ம ஊராக இருந்தாலும் சரி, மேற்கு வங்காளமாக இருந்தாலும் சரி, ஈவன் தெலுங்கானாவில் கூட வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. பஞ்சாப்லேயும் இதே மாதிரியான ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. தில்லியிலையும் அதே மாதிரியான ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி இருக்குதோ அங்கெல்லாமே இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ அப்படின்றது போயிட்டு இருந்தது. சொல்ல மறந்துட்டேன், கேரளாலையும் இதே மாதிரியான ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம பேச போகிறது கேரளா பற்றி தான் பேச போகிறோம். இந்த மாதிரி ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கிளாஷ் அப்படின்றது கேரளாலையும் ஒரு பெரும் உச்சத்தை எட்டியிருக்குது. ஸோ நீதிமன்றம் வரைக்கும் கூட வந்துட்டு பல கேசஸ் சமீபத்தில் கூட போயிருந்தது. இந்த நேரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் வந்துட்டு கேரளாவில் நடந்திருக்குது. திருவனந்தபுரத்தில் ராஜ்பவனில் இருந்து ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வந்து ஏர்போர்ட்டுக்கு அவருடைய வாகனத்தில் செக்யூரிட்டிஸோடு வந்துட்டு போயிருந்தார். ஸோ அந்த நேரத்திலே வந்துட்டு அவருக்கு எதிராக வந்துட்டு கருப்பு கொடி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. ஸோ அவருக்கு அலர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் ராஜ்பவன்லேருந்து ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. போகும் பொழுது முதல்ல வந்துட்டு கேரளா யூனிவர்சிட்டி அந்த இடத்துல வைத்து முதல்ல கருப்பு கொடி காட்டுறாங்க. ஸோ அதை தாண்டி அவருடைய வாகனம் போயிட்டுருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் போனோடனே 2வது ஒரு இடத்துல வைத்து அங்கேயும் கருப்பு கொடி காட்டுறாங்க. ஸோ அங்கேயுமே வந்துட்டு அந்த வாகனங்கள் அவரை அந்த கருப்பு கொடி காட்டினவங்கள போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டாங்க. அதற்கப்புறம் அதை தாண்டி அவருடைய வாகனம் அப்படின்றது ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டுருக்குது. 3வது ஒரு இடத்துலையுமே வந்துட்டு கருப்பு கொடி காட்டுறாங்க. ஸோ இந்த கருப்பு கொடி காட்டுறது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எஸ்எஃப்ஐ அமைப்பை சேர்ந்த அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் வந்துட்டு கருப்பு கொடி காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ 3வது இடத்துல கருப்பு கொடி காட்டும் பொழுது ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆளுநரை வந்துட்டு நம்ம ஊரில் பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, நீ யாருன்னு தெரியுமா, நீ வந்து எலெக்ஷனில் நின்று பாரு, ஜெயிச்சு பாரு, உன்னால் ஒரு ஓட்டு வாங்க முடியுமா, ஒரு தொகுதியில் உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரியான விஷயங்கள் சவுடால்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு கொடி காட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கெத்தோட 2 இடத்துல காட்டி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு 3வது இடத்துல காட்டிட்டு இருக்கும் பொழுது ஆளுநரினுடைய வாகனம் போகும் பொழுது கருப்பு கொடி காட்டுறாங்க. ஆளுநர் சொல்லிட்டாரு வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ யாருமே இதை எதிர்பார்க்கல. வண்டியை நிறுத்தின உடனே ஆளுநர் கார்லேருந்து இறங்கி கீழே வர ஆரம்பிச்சிட்டார், ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எஸ்எஃப்ஐ சேர்ந்த உறுப்பினர்களை திட்டிட்டு இவங்க இதே வேலையாக தான் இருக்கிறாங்க, வாங்கடா இப்போ வந்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கருப்பு கொடி காட்டின எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பாகவும் இருந்தது. அவர் இறங்கி வந்தார் அப்படின்னா அவர் மேலே கை வச்சிருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு கைகலப்பான சம்பவங்கள் கொஞ்சம் ஒரு அக்லியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அவர் இறங்கி வந்த உடனே எஸ்எஃப்ஐ சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு செதறி அடித்து ஓடிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரும் வேடிக்கையான விஷயமா இருந்தது. கொஞ்சம் காமெடியான விஷயமாகவும் கூட இருந்தது. ஆரிஃப் முகமது கான் மிக கடுமையாக வந்துட்டு எஸ்எஃப்ஐயை விமர்சித்துட்டு அவர் அங்கேயே வந்துட்டு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ இவங்க எல்லாருமே முதல்வர் பினராயி விஜயன் அவருடைய அட்வைஸ், அவருடைய பேச்சை கேட்டுட்டு, அவருடைய கட்டளையை கேட்டுட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு கொடி காட்டுறாங்க. இவங்க கருப்பு கொடி காட்டுறதுக்காக மட்டும் வரல, என்ன ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறதுக்காக தான் வராங்க. என்ன அட்டாக் பண்ணுறது பினராயி விஜயனுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. இதற்கு முன்னாடி கண்ணூரில் வைத்தும் ஒரு முறை இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருந்தது. ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கும் என்னை வந்துட்டு ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறதுக்கு அவருடைய நோக்கமாக வச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அதற்கப்புறமா எஸ்எஃப்ஐ சேர்ந்த ஒரு 19 பேர் வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஆளுநரை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி களத்தில் இறங்கின எஸ்எஃப்ஐ ஸோ அவர் காரை விட்டு இறங்கினோடனே சிதறி அடித்து ஓடினதும் அதற்கப்புறம் அரெஸ்ட் ஆனதும் வந்துட்டு ஒரு பெரும் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு இதை வைத்து ஒரு பெருசாக சம்பவம் பண்ணிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு புஷ்ஷுன்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஆளுநர் காரை விட்டு இறங்கி வந்து அவர் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கத்தில் பினராயி விஜயன் வந்துட்டு அவர் காரில் போகும் பொழுது கேஎஸ்யூ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் கருப்பு கொடி காட்டும் பொழுது நீங்கள் போயிட்டு இப்பயும் போயிட்டு பினராயி விஜயனுக்கு அப்போசிட்டாக கருப்பு கொடி காட்டின விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி காட்டிகிட்டு இருக்கிறவங்க அந்த ரோடு மேலே நின்றுட்டு இருக்கிறாங்கன்னா சிஎம்மினுடைய கார் இப்படி போகும், அதற்கு பின்னாடி வரக்கூடிய கார் வேணும்னே பர்பஸாக நின்றுட்டு இருக்கிறவங்கள ஏற்றுற மாதிரியே, நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி அவங்கள ஏற்றுற மாதிரியே, இது ஒரு சம்பவம் 2 சம்பவம் கிடையாது, பல சம்பவங்களில் சிஎம்முக்கு முன்னாடியே கருப்பு கொடி காட்ட வரக்கூடிய காங்கிரஸ்காரர்களை மிக கடுமையாக அடித்தும் மிக கடுமையாக தாக்கியும் அவங்க மேலே காரை வச்சு அட்டாக் பண்ண வர மாதிரியான சம்பவங்களும் நிறைய நடந்திருக்குது. ஸோ முதல்வருக்கு வந்தால் ரத்தம்,
ஆளுநருக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஆளக்கூடிய அரசாங்கங்கள் கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மக்களினுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருக்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே இது மத்திய அரசாங்கம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஜனநாயகம் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவர்கள் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கேரளா பாலிடிக்ஸில் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் ஆளுநர் வேர்சஸ் சிஎம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு தெருவுக்கு வந்துருச்சு. நிஜமாகவே அது தெருவுக்கு வந்த பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. ஸோ மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.